ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம அக்ரிலிக் மாடல் போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் கேபினெட்டில் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு வந்து எதுவும் நம்ம டிசைன்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்மளுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தால் போதும், பட் டிசைன்லாம் ஒன்றும் தேவைன்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணிடுறது தான். இதோட பேக் சைடு வியூ பாருங்கள். அவங்க டால்பி டிடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம FT003 நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் கூலிங் ஃபேன் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியே ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பேக் சைடு வியூவு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 5.1 இன்புட் மாதிரி சாக்கெட் கொடுத்துருப்போம். ஆனால் அதுதான் நம்ம இந்த ஃபியூடெக்கில் FT003 வந்து நம்ம HDMI கிட்டில் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம். இதில் இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் வியூங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் அவங்களே சொல்லியிருந்தாங்க, எனக்கு 12 ஆம்ப்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக 12 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் 3510 மெட்டல் லைடு ஒரிஜினல் த்ரீனிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி 10,000 மைக்ரோ ஃபேரடில் 50 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சக்தி ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெகுலராகவே நல்லாவே இருக்குது. அதனால் நம்ம கண்டினியூஸாக இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டர் மோனோ ஷான்லேயும் 5 சேனலுக்காகவும் அந்த ஷான் கம்பெனியோட 5 சேனல் போர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எப்படியுமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒரு 3 ஐட்டம் வந்து நம்மளுடைய ஓனாக யூஸ் பண்ணிடுவோம். மற்றது வேறு கம்பெனிலேருந்து அதுவும் நல்ல குவாலிட்டியாக எது இருக்குன்னு சூஸ் பண்ணி கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அது இல்லாமல் ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த கம்பெனியில் போர்டு போட்டு கொடுங்க, இந்த இதில் போட்டு எனக்கு ப்ரோலாஜிக் போர்டு வந்து இது போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம அதையும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸாகவே இருக்கும். அவங்க அது மாதிரி ஃபியூடெக்கில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து ஆன் ஆஃப் வந்து நம்ம USB நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அது மாதிரி ஃபியூடெக் கிட்டு வந்து, அதாவது HDMI கிட்டு ஆன் ஆகிடும். அந்த மாதிரி சுவிட்சஸ் வந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஹெவியான ஒரு 12 இன்ச் சப் வந்து இதில் நம்ம லோட் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நார்மல் கேபினெட்டு அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்றுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு 5.1, 2.1, 7.1 இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 3000, 4000 ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும், ஆனால் 12 இன்ச் JBL வச்சுருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு ஆம்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்பீக்கர், ஹெவியான ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்கன்னா ஹெவியான ஆம்ப் இருந்தால் மட்டும்தான் அதோட ஒரிஜினல் பேஸ் எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி தேவை இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.